guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி The Canterbury Talesல இருந்து The Wife of Bath's Tale. இந்த கதையை நமக்கு சொல்ல போறது வைஃப் ஆஃப் பேத் அப்படிங்கிறவங்க. அவங்க பேரு ஆலிசன். அவங்களுக்கு 5 டைம்ஸ் மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க ஏன் 5 டைம்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா கடவுளே ஹியூமன் பீயிங்ஸை மல்டிப்ளை பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் 5 டைம்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கிங் சாலமன் கூட நிறைய தடவை மேரேஜ் பண்ணியிருக்காரு, ஏன் நான் பண்ணிக்க கூடாதா, அதனால தான் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனும் முன்னெடுத்து வைக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட்ஸை விட தான் தான் சுப்பீரியரா இருக்கணும், ஹஸ்பண்டை ரூல் பண்ணணும், ஒய்ஃப் கிட்ட தான் அந்த சுவாஜினிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒய்ஃப் கிட்ட சுவாஜினிட்டி இருக்கோ அதுதான் ஒரு ஹாப்பி மேரேஜா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அமையல, அதனால தான் நான் அடுத்தடுத்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது சொல்றாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ்ல 3 பேர் கெட்டவங்களாகவும் 2 பேர் நல்லவங்களாகவும் இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போது ஃப்ரையா அப்படிங்கிற ஒரு பில்கிரிம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வளவலன்னு பேசிட்டே இருக்காதீங்க, நீங்க சொல்ல வந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அவங்களோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஸ்டோரி கிங் ஆத்தர்ஸ் கோர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும். என்னன்னா, ஒரு யங் நைட் ஒரு பியூட்டிஃபுல் யங் உமனை ரேப் பண்ணிடுவாரு. அதனால அந்த நைட்டுக்கு மரண தண்டனை விதிச்சு கிங் ஆர்டர் பண்ணிடுவாரு. அங்க இருக்க குவீன் வந்து மரண தண்டனை எல்லாம் வேண்டாம், இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங்கும் அதுக்கு ஓகே சொல்லிடுவாரு. குவீன் அந்த நைட் கிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுப்பாரு. என்னன்னா, இந்த சொசைட்டில உமனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, அவங்களுக்கு தேவையான விஷயம் எது அப்படிங்கறத சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இந்த நைட்டும் நிறைய விஷயத்த சொல்லுவான். பட் அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. உடனே குவீன் சொல்லுவாங்க, உனக்கு 1 இயர் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ நான் சொன்ன கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சு சொல்லணும், அப்படி இல்லைன்னா உன்னால உயிர் வாழ முடியாது, மரண தண்டனை உனக்கு விதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த நைட்டும் நிறைய டிராவல் பண்றான், நிறைய ஊருக்கு போய் நிறைய பெண்மணிகளை பார்த்து அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறான். பட் அந்த கேள்வியெல்லாம் இவனுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. நிறைய பெண்கள் வந்துட்டு பணம் முக்கியம், பொருள் முக்கியம், லவ், பியூட்டி, பிளஷர் அப்படின்னு நிறைய பதில் சொல்றாங்க. இந்த பதில் எதுவுமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. பிகாஸ் இந்த பதில் எல்லாம் ஆல்ரெடி இவன் குவீன் கிட்ட சொன்னதுதான். கொடுத்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகுற டைம் வந்துடும். ஓகே, நம்ம தோல்வியை ஒத்துக்கலாம் அப்படின்னு அரசவைக்கு போறான். இந்த நைட் போற வழியில ஒரு குரூப் ஆஃப் விமனை பாக்குறான். பார்த்த உடனே ஓகே, ஃபைனல் ட்ரை, இவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அப்ரோச் பண்றான். கிட்ட போகும்போது அங்க இருக்க மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் யாருமே காணோம். ஒரு அக்லி ஓல்டு உமன் மட்டும் நிக்கிறாங்க. அந்த உமன் கிட்ட போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான பதில் எனக்கு சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த உமனும் ஓகே கேளு அப்படின்னு சொல்றாங்க. பட் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சரை நான் கரெக்டா சொல்லிட்டா நான் சொல்றத நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த நைட்டும் ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துடுறான். இப்ப இந்த கேள்விக்கான பதில இந்த அக்லி ஓல்டுமன் சொல்றாங்க. என்னன்னா, பெண்களுக்கு அவங்க சோவர்ஜினிட்டியா இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும், தான் சுப்பீரியரா இருக்கணும், அவங்களுக்கான முடிவை அவங்களே எடுத்துக்கிற ஒரு உரிமை அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதில் வந்து இந்த நைட்டுக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு. இந்த பதிலையே எடுத்துட்டு போயிட்டு குவீன் கிட்ட அந்த கோர்ட்லயும் சொல்றான். குவீனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது, அவனையும் விடுதலை பண்ணிடுறாங்க. இப்ப இந்த நைட் இந்த ஓல்டு உமனை மீட் பண்ண வரா. ஆல்ரெடி வாக்கு கொடுத்திருந்தா இல்லையா, என்ன கேட்டாலும் பண்றேன்னு. அதுக்காக இப்போ ஓல்டுமன் என்ன கேக்குறாங்கன்னா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா நைட்க்கு பயங்கர ஷாக். இவருக்கு ரொம்ப சோகமாயிடுது. நான் என்கிட்ட இருக்க வெல்த் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்னை விட்டுரு அப்படின்னு கேக்குறாரு. பட் ஓல்டுமன் வந்து கிடையாது, நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப ஸ்டபர்னா இருக்காங்க. ஸோ ஓகே, வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு அந்த நைட்டும் அந்த ஓல்டுமனை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நைட் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த இந்த ஓல்டுமன் அவர்கிட்ட போயிட்டு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு நைட் சொல்றாரு, இவ்வளோ ஓல்டு அண்ட் அக்லியா இருக்க உமனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இந்த ஓல்டுமன் தராங்க. என்னன்னா, உனக்கு ஓல்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப் வேணுமா, இல்லைன்னா பியூட்டிஃபுல் அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப் வேணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன் தராங்க. இதை கேட்ட நைட் வாட் எவர் ப்ளீசஸ் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி இரு, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நீ முடிவை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே அந்த ஓல்ட் லேடி ரொம்ப ஃபேரான, பியூட்டிஃபுல்லான, ஃபெய்த்ஃபுல் உமனா மாறிடுறாங்க. பெண்களுக்கு அவங்க கிட்ட சோவர்ஜினிட்டி இருக்கணும், அவங்களுக்கான முடிவை அவங்களே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஓல்ட் லேடி ரொம்ப ஃபேரான லேடியா மாறிடுறாங்க. நைட்டும் அந்த லேடியும் சேர்ந்து ரொம்ப ஒரு ஹாப்பி லைஃபை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபைனலா இந்த வைஃப் ஆஃப் பேத் ஒரு பிரேயரோட அவங்களோட ஸ்டோரியை முடிக்கிற மாதிரி இந்த டேல் முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.